ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா கிராணி சாட் பெட்டு தான் விளையாட போகிறோம். இந்த மொட்டையனையும் அந்த தாய்க்கிழவியும் போட்டு புழக்க போகிறோம். அங்கே ப்ளே பண்ணுவோம். கிராஃபிக்ஸ் ஈஸியில் வச்சுப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு ஈஸியிலே பண்ணலாம், ஏன்னா அப்புறம் 2 பேரும் நன்னா வந்து போனந்துருவாங்க. ஸோ ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கதத்துட்டும். இது கிராணியோட வீடு மாதிரியே இருக்குது. மறுபடியும் தூக்கிட்டு வந்துருச்சு. வீட்டில் சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன். யார் 50 முக்காச்சு போனானா வா முடியல. என்ன நம்ம சத்தம் கேட்குது இருக்கா? ஏய் கிளவி, ஐயோ அம்மா என்ன அடி. நான் இப்போ எங்கே இருக்கோம்? இன்னும் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. எங்கே போயிட்டுருக்கோம்? காரில் போகிறோம். தாய் கிழவி, கிழவி எங்கே போகிறோம்? ஐயோ முடியலையே. அவ்வளோ அடி, ஒரு அடி அடிச்சதுக்கு 10 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கிறேன். சே வா, நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் வர தெரில. அப்பா எங்கே இருக்கோம்? இது என்ன இடம்? இதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் இந்த வீடு. இந்த டோரையும் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியலையே. எங்கே பார்த்தேன்? ஐயோ அப்பா முடியலையே. ஸோ கைஸ் நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் இன்னும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாம் இன்னமும் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கிராணியே அப்புறமே இந்த மொட்டையெல்லாம் வந்து இன்னும் தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிடுவாங்க. ஆட்டுக்கால் சூப் இல்லை, ஹியூமன் சூப்பு தான் குடிப்பாங்க அவங்க. ஸோ அதனால மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்கனே. இந்த பச்சை கலரு பெயிண்ட்டையும் கீழே பேஸ்மெண்ட் வச்சு என்னத்தையும் சொல்லுவாங்க. கீழே ஃப்ளோரை பார்க்கும் போது ஐயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அடா கிராணி, மொட்டையனோட வீடு. இது வேறு வாய் ரொம்ப கொள்ளுது. ஐயோ ஒன்றுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். இதில் 2ஆ சூப்பர். மொட்டையை வந்து பொழக்க போகிறோம். என்னது இது? சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ கைஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நான் பிசியில் தான் விளாட்றேன். இப்போதைக்கு மொபைல் இல்லை, அதனால் பிசியில் தான் கைஸ் விளாட்றேன். ஓகே, நீங்கள் வந்து மொபைல் விளையாட சொன்னீங்கன்னா மொபைல்லையும் விளையாடுவோம். நிஜமாக நானே ஒரு கிளிச்செல்லாம் 2-3 கிளிச்சை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வீடியோ போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, சென்சிட்டிவிட்டி இப்போ கரெக்டாக இருக்குது. கிராணி இருந்தாலே போட்டு பொழக்கும். இதில் 2 பேர் மொட்டையனும் இருக்கான், தாய்க்கிழவியும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓகே, அதை அழுத்திட்டு வந்துடுவோம். இப்போ அலாரம் மாதிரி கேட்கும், அப்போ தான் வருவாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு மொட்டையன் தான் வந்தாகணும். இன்னும் வரல. சைடில் கை தெரியும் கைஸ் வந்தா. இன்னும் வரலையே. நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அதான் வந்துட்டான் பாருங்க. சைடில் கை தெரிஞ்சது பார்த்தீங்களா? ஓகே, இன்னும் தாய்க்கிழவி வந்துச்சா வரலையா? மொட்டை எவ்வளோ போயிட்டான். தாய்க்கிழவி ஏன் வரல? யார் வர தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். இது தெரிஞ்சு மேலேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் பார்ப்போம். இன்றைக்கி வேறு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ட்ரால் என்ன இருக்குது? என்னடா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே ஒன்றுமே இல்லையா? அங்கேயும் சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லையா? சூப்பரு, செம்மையாக நிறையா பொருள் தராங்க. இங்கே வேறு சேஃப்டி வேணுமா? ஓகே, போகலாம். மொட்டையை மேலே வரத்துக்குள்ளே இதெல்லாம் திறந்து பார்த்துக்கலாம். இந்த ட்ரால் என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேலே அப்படின்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கிளாக்கில் கடிகாரத்தில் ஒரு ட்ரோர் இருக்குமே, ட்ரா மாதிரி. இங்கேயும் ஒன்றும் இல்லையா? மணி அடிச்சிச்சு அப்படின்னா தாய்க்கிழவி வந்து வைக்க ஒரு வாழை. இது என்னது? அந்த குட்டிச்சாத்தான் இருப்பான்ல அங்கே 8 கால் பூச்சி மாதிரி. என்னடா போட்டு தேவையான குடிக்கிறீங்க? இந்த பிக்சர் பீஸ் யூஸ் ஆகும், ஏன்னா அங்கே மேலே பிக்சர் பீஸ் வைத்தா தான் டோர் ஓப்பன் ஆகும். ஓகே, தாய்க்கிழவி வேறு இங்கே வருவா. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் மன்னிச்சிக்கலாம். இங்கே வெப்பன் கீ வேணுதான்னு வச்சுக்கோங்க. சும்மா செம்மையாக அடிக்கலாம். செம்மையாக 2 பேரையும் போட்டு பொழக்கலாம். நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி சட்டத்தை போட்டு வந்துடுவோம். நானே பேசிக்கலி ஒரு சிங்கர். என்னை வந்து சிங் பண்ண சொன்னாங்கன்னா நான் பாட்டுக்கு திரும்ப பண்ணுவேன். நம்ம சிங்கராக என்ன சொல்லுவாங்க, அது மியூசிக்கா என்னன்னு தெரியலையே. ஐயோ வேறு மாற்றி சொல்லிட்டேனே. காய்ஸ் சும்மா சொன்னேங்க. நான் வந்து சிங்கர் தான். அது வாசிக்கிறது பேர் மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி போய் பார்க்கலாம். முன்னாடி இருக்கு, எங்கே காணோம்? ஐயோ கிராணி பார்த்துச்சே. உள்ள போட அப்பாடா தப்பிச்சேன்.
அந்த மியூசிக்கே நம்மளை பயன்படுத்தும் காய்ஸ். கிளவியாக ரத்தாதண்டி கட்டை நேரத்துக்கு ஷார்ட் கன் மட்டும் இருந்துச்சுன்னா கிளவியை போட்டு தள்ளியிருக்கலாம். நான் ஷார்ட் கன் வேறு, இது ஷார்ட் கன் இருக்குது, ஆனால் அதுக்கு வெப்பன் கீ வேணும்ல. வெப்பன் கீ எங்கே இருக்கும் தெரியலையே. என்ன நம்மளை காணாம தேடுதா? ஓகே ஏன்னா தேடிக்கிட்டோம். இப்போ முன்னாடி போனோடனே அது கிளம்பிடலாந்துச்சு. நான் கிளம்புவோம். வந்துடுச்சு ஓடுறாக புல்ல. போய் பார்க்கலாம். மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மேலே போய் பார்க்கலாம். ஓகே ஆத்தி மொட்டையன். ஐயோ மொட்டையன் போச்சு. என்னடா மொட்டையன் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கீழே பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டான். கிராணியும் வரத்துக்குள்ளே நம்ம மேலே போயிடலாம். தாய்க்கிழவி வரத்துக்குள்ளே மேலே போயிடலாம். கிராணிக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க கைஸ். நான் இப்போதைக்கு தாய்க்கிழவின்னு கூப்பிட்றேன். உங்களுக்கு என்ன பேர் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ தூக்கிட்டு போய் கீழே போட்டுருவோம். ஏன்னா அது யூஸ் ஆகும். வரத்துக்குள்ளே இதை தள்ளி விட்டு உட்காருவோம். ஸோ காய்ஸ், நான் போன வாட்டி ஒரு வாட்டி எஸ்கேப் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பண்ணேன் காய்ஸ், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து கரெக்டாக அந்த இதை வந்து கிளிச் ஆகிடுச்சு. பாருங்கள் கிளம்பி இங்கே தான் இருக்குது. நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் மொட்டை எங்கே இருக்கானு. மொட்டையும் எங்கே இல்லை. சரி இந்த பக்கம் தாய் கிழவி என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். இங்கே தாய் கிழவி இதான் போதா பாருங்கள், லெஃப்ட் சைடில் தான் போகிறா. பின்னாடி நம்ம இங்கே போய் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் எஞ்சி போவோமா? எந்திரி எங்கென்ன இருக்குது ட்ராவில்? ஷூஸ் இருக்குது. சூப்பரு நம்ம பொருள். என்ன நம்ம சத்தம் கேட்குது. ஐயோ தாய்க்கிழவி வந்துட்டா. ஓடு கீழே போட்டு ஓடு. ஐயோ எப்படி வர பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் மறுகையாக தான். ஃபஸ்ட்டு கதவை மட்டும் பெட்டுக்கில் வளைஞ்சிப்போமா? தான் கரெக்டாக இருக்கும். ஓகே வளைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ வருவா பாருங்கள் கிளவி கதை தந்துட்டு எவ்வளோ பொறுமையாக. இதே 6 மணி நேரம் வந்தானா இப்படி வருவா தெரியுமா? என்ன காணோம் தேடுறா போல். தேடட்டும். இதே ஐடன் சிக் பிஸ்கேட்டா? அது கேட்டிருந்தா வாங்கிட்டு வந்துருப்பல்ல. இதுக்காக என்ன துரத்துற? கேட்டிருந்தா 1க்கு 2 பேக்கெட்டாக வாங்கியிருப்பல்ல. ஏன்னா இருக்கிறதே 20 ரூபா தான். அந்த 20 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்துருப்பல்ல. நீ ஒன்று அப்புறம் இந்த மொட்டையை ஒன்று சாப்பிட்ருக்காங்கல்ல. எப்படி பண்ணுற? கண்ட்ரைன் நான்சென்ஸ். ஓகே இதை மூடிப்போம். நம்ம எப்போ வேணால் வரலாம். இங்கே எதுவும் இல்லை. அடுத்து இங்கே வெஞ்ச் இருக்குது. சூப்பரு. வெஞ்ச் வந்து கீழே 8 கால் பூச்சி இடத்துக்கு போகிறதுக்கான இது கிடச்சிரும். இங்கே போடு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. வேறு லெவலு செம்ம தான். வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இன்றைக்கி 2 பேரையும் போட்டு தள்ளுறேன் பாரு. இந்த கிழவெல்லாம் மட்டும் போட்டு தள்ளனா நம்மளால் போக முடியாது. எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் ரூமுக்கே போக முடியாது. ஏன்னா அவன்கிட்ட தான் செக்யூரிட்டி கீ இருக்குது. இந்த சோஃபாவில் தான் படுத்து தூங்குவான். தூங்கும்போது எடுக்கலாம். ஆனால் அவன் எப்போ தூங்குவானே யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. ஐயோ சிசிடிவியில் பார்க்குறான். ஓடு. ஐயோ நான் வேறு சுற்றிட்டு வரேண்ணா. இந்த வீடு வேறு பெருசுனால எங்கன்னே தெரில காய்ஸ். பார்த்துக்குள்ளே போய் எடுத்துடலாம். படம் எடுத்துட்டேன். கண்ணை தூக்கு. லோட் பண்ணு 2 புல்லட்டை லோட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறத தூக்கிட்டு போய் கீழே போட்டோம்னா கிராணி கேட்டு வருவா. நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கலாம். என்ன இன்னும் வரலையே? நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கிளவி எங்கே இருக்க? வேறாயோ தான் வந்துட்டா பாரு. இப்போ பாரு போடு. செத்துப்போ தாய் கிழவி செத்துப்போ தாய் கிழவி. காதுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா தொடச்சிக்கோங்கப்பா. ஏன்னா இது என்னோடய பாட்டுப்பா. ஓகே சொட்ட தரிசனத்தை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொட்ட தரிசனத்தை நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் பார்த்து இருப்பீங்க. அது ஒரு யூடியூப் சேனல் தான். அதை நானும் பார்ப்பேன். இந்த யூடியூப் சேனல் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஓகே இங்கே இருக்கானான்னு தெரியலையே. இந்த மொட்டையாக வேறு எப்போ வந்து அடிப்பான்னு தெரியல. இங்கேன்னா இருக்குது லெக் பீஸு. இந்த குட்டுச்சாத்தானுக்கு வைக்கணும். நான் வந்து எப்போவுமே வச்சதில்லை. இந்த கன்னை எடுத்து சுட்டுருவேன். இங்கே இது இருக்குன்னா இப்போ இந்த ஐயோ ஷாக் இந்த கன்று பேர் வேறு தெரில. ஷாக்கு கன்று அது பேர் வேறு என்னமோ சொல்லுவாங்க. போடு க்ரோபார் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அவங்கள போய் பார்க்கலாம். நான் அந்த 8 கால் பூச்செல்லாம் ஷார்ட் கன்னே இல்லைனா அந்த கீயை வச்சு போடுவேன். மொட்டை எங்கே நின்று வேடிக்கை பார்க்குறான்னு பாருங்களேன். மொட்டை திரும்பு தள்ளி விடுவோமா? அம்மாலாம் எனக்கு காது கேட்காது. போடு. திரும்பினோடனே நெத்தி போட்டுலேயே வாங்கிட்டான். இதோ செக்யூரிட்டிக்கு இதை தூக்கிட்டு போய் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். மட்டும் தூக்கி போட்டு என்ன பறக்குது. ஓகே பறந்துக்கட்டும். இந்த க்ரோபா இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய்
இந்த அட்டைப்பெட்டியை திறந்து பார்க்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா நிறையா வாட்டி 2 பேரும் ஒரே டைமில் தருவானுங்க. இங்கே ஒன்றும் இல்லையா, அப்போ வந்துச்சுன்னா சுட வசதியாக இருக்கும். நம்மளே தேடி போய் சுடுற மாதிரி இருக்குது. ஏன்னா தனித்தனியாக சுட்டோம்னா நம்ம எப்போ எங்கேருந்து அடிப்பான்னு தெரில. இங்கே என்ன இருக்குது, போடு கேசோலினு, சூப்பரு. கேசோலின் எடுத்துகிட்டு போய் கதை முன்னாடி போட்டுருவோம். ஓகே, இந்த ஃபோட்டோ பிக்சர் பீஸெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம மேலே ஒட்டிடுவோம். ஏன்னா பிக்சர் பீஸ் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். ஓகே, மேலே போவோம். தெரிஞ்ச நேரம் கிராணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை சுட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிளம்புன சுட்டேன். இங்கே என்ன இருக்குது, டோர் ஹேண்டிலா, ஹேண்ட்விலா, எதுக்கு யூஸ் ஆகும்னா டோர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லையா, சூப்பரு. இங்கேயும் ஒன்று இருக்காது பாருங்க. நாடா ஒன்றுமே தரமாட்டீங்க டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அது எப்படா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு போச்சு, ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறது வச்சாச்சு. இன்னும் 2 பீஸ் வேணும். 1 பீஸ் கீழே பார்த்தேன், 2 பீஸ் கீழே இருந்துச்சு. இன்னும் கிராணி வந்தாலும் இல்லையா, கதவை திறந்து தானே வச்சுட்டு இருந்தோம், தெரியலையே. நாங்கள் கீழே போவோம். ஐயோ, கால் உடஞ்சிடுச்சு காய்ஸ், ஸோ சேட். ஸோ காய்ஸ், நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கிளவனும் உன்னை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து நம்ம போட்டு தள்ளுவாங்க. இங்கே என்ன இருக்குது, ஏண்டா போட் கீழே தந்தீங்கன்னா நானடா பண்ணுவேன், நான் போட் எஸ்கேப்பாடா பண்ணுறேன். இந்த 2 பேர் தூக்கிட்டு வந்து அவங்கள சூப் வச்சு குடிச்சிடுவாங்க. அவங்க குடிக்கிறது ஆட்டுக்கால் சூப் இல்லை, ஹியூமன்ஸ் சூப்பு தான் குடிப்பாங்க. அந்த ஹியூமன்ஸில் அந்த சூப்பில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கோசரமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, வச்சாச்சு. இன்னும் 1 பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், கதவு முடிதான் இருக்குது அப்படின்னா இல்லை. சூப்பரு. அப்பா என்ன அடி, நேரத்துக்கு வந்திருப்பாங்க, மறுபடியும் எடுத்து சுட்டு. ஐயோ, கன் எடுத்து அவங்கள சுட்டுட்டு வந்துடலாமா? கன் எடுத்தாச்சு. இல்லை, புல்லட் வந்து அந்த ட்ராக்கெட் கிச்சனில் போய் எடுப்போம். போ 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 நான் சத்தம் கேட்டு, ஐயோ கிளவி இருக்கலவி. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அதை எடுக்கலாம் போமா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அடி வாங்கிட்டேன். சார் வா காய்ஸ், நீங்கள் ஏன் காய்ஸ் லைக்கே பண்ண மாட்டீங்க? லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதனால தான் காய்ஸ் என்னை பிடிக்குது. நான் சாப்பிட்றது என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா, செத்து வரானாங்கிற மாதிரியா அது? நீங்களும் இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களை போட்டு பொழப்பாங்க. ஓகே, இந்த பொட்டியை தான் திறக்கணும்னு சொன்னேன். ஓகே, இதை ஆன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அலாரம். ஓகே, இப்போ இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நேரம் வந்திருக்கணுமே, எங்கே வரல. அதான் அலாரம் கேட்டுச்சு அப்படின்னா தாய்க்கல்வி வந்து 8 குட்டிச்சாத்தாவுக்கு போய் சாப்பாடு வைக்க போயிருப்பா. அதான் கிளம்பணும் வந்துட்டான். இந்த நேரத்தில் நம்ம கிளம்பிடுவாமா, போகலாமா? நம்ம கன்ஃபார்மாக அங்கே தான் போயிருப்பா. நம்ம அதுக்குள்ளே மேலே போயிடுவோமா? வாங்க போகலாம். ஓகே, போகலாம். இது வரைக்கும் லைக் பண்ணாதான் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 லைக் = 1 மோட்டிவேஷன். இன்றைக்கி பாருங்கள், 2 பேரும் வளர்ந்து எடுக்கிறோம் பாருங்கள். 2 புல்லட்டையும் லோட் பண்ணிட்டு போய். ஓகே, கீழே தான் மொட்டையாக இருந்தால் கீழேயே போய் சுட்டுலாம். இன்றைக்கி வேறு என்னன்னு தெரியல, வாய் ரொம்ப கொளருது. ஓகே, கதவு திறந்துருக்கிறோம். அங்கே இருப்பானே தெரியலையே. என்னடா காணோம், எங்கே இருப்பானா? இங்கேயும் இல்லை. எங்கே தான் இருப்பான்? ஒருவேளை போட்டுக்கிட்ட போயிருப்பானோ? எங்கேயே நிற்போமா? இங்கேயும் இல்லையா? இது கண்ணை கீழே போடுவோம். இப்போ தான் கிளவி வருவா. இன்னும் கிளவி இன்னும் வரல. கிளவி எங்கே இருக்க? தாய் கிளவி எங்கே இருக்க? தாய் கிளவி வா, தாய் கிளவி வா. எங்கே இருந்தாலும் உடனே வா. இந்த வந்துட்டா வருங்க. போடு எக்ஸாட்ரா. கீழே போய் பார்க்கணும். ஏன்னா மேலே போய் ஒரு சில பொருள் எடுக்கலாம், அதுக்குள்ளே வந்துடுவோம். இதுக்கும் மேலே ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், ஏன்னா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே இல்லையா? வேறு எங்கே இருப்பான்? இந்த தண்ணி திறந்து தான் விரெஞ்சி வேணும். ஐயோ, வாய் வேறு கொளருதே. அவன் தானே சுற்றலான்னு பார்த்தேன், அவன் வரல. சரி, இங்கே இருக்கா ஃபோட்டோ பீஸே? இதான் நான் தேடிட்டு இருந்தேன். இதை போட்டு மேலே போவோம். ஐயோ, கிளம்ப வந்துட்டான். ஆனால் பாவி இங்கே தான் இருக்கியாடா?
எட்ரா கன் எடுத்து வந்து நான் பொழக்கிறேன். எங்கே இன்னும் வரல கிழவன்? கிழவா எங்கே இருக்க? நான் இங்கே நிற்கிறான் பாருங்க. போடு. 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டான். சூப்பரு. வாங்க இந்த பிக்சர் பீஸ் எடுத்துகிட்டு போய் அந்த செக்யூரிட்டி ரூம் ஆச்சு. செக்யூரிட்டி ரூமுக்கு மேலே இருக்கிறத திறந்துப்போம். ஓகே, வேறு என்ன போகணும்? வேறு என்ன வேணும்? டக்ட் டேப்பு வேணும், அப்புறம் கேசோலின் கிடச்சிச்சு, அப்புறம் ஹெலிகாப்டர் கீ வேணும். அடுத்து ஷார்ட் கன்னை வச்சு அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஃப்யூஸு கிடச்சிடுச்சு. அப்படின்னா இன்னும் ஹெலிகாப்டர் கீ, டக்ட் டேப்பு இது மட்டும் எதுவும் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன் கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல சுடணும். இந்த இடத்துல அவங்களே ஃப்ரீயாக புல்லட் கொடுத்துருவாங்க. அந்த 3 சுட்டதுக்கப்புறம் புல்லட் வராது. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும். ஓகே, கீழே குதிப்போமா? குதிரா கைப்புள்ள. ஐயோ என்ன அடி! காலெலாம் சும்மா இழுத்துக்குச்சு. ஓகே, ஏற்கனவே காலை உடச்சி விட்டா நல்லா நோண்டி நடைக்கிறோம். இது வேறையா? ஃப்யூஸ் இங்கே இருக்குது. ஃப்யூஸை கொண்டு போய் கிட்ட வச்சிரும். ஷார்ட் கன் எங்கே போட்டோம்? கக்கூஸில் போட்டோம். கக்கூஸுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இந்த வழியில் போனால் கிட்டன்னு நினைக்கிறேன். இந்த வழியில் போவோம். இல்லை இந்த வழியில் குச்சி போனால் தான் கிட்ட. வந்தாச்சு. எங்கே தானே போட்டான்? இங்கே இருக்குது. ஓகே எங்கடா காணோம் ஷார்ட் கன்னு? அந்த கிழவனை தானே சுட்டோம். ஓகே கிழவனை சுட்டதுக்கப்புறம் அங்கே போட்டோம். ஓகே கன்னில் வேறு சுத்தமாக புல்லட் இல்லை. 2 புல்லட்டும் இல்லை. திடீர்னு வந்தாலும் மறக்காதான். அதனால் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போய் லோட் பண்ணி இருந்துருவோம். அதை சுட்டுட்டோம்னா அவங்களே புல்லட் கொஞ்சம் தருவாங்க. கடைசியாக சுடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு இன்னும் அழுத்தி ஃபுல்லாக்கிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிராணி அவ்வளோ ஃபேமஸான கேமு. ஓகே, என்னடா ஸ்ட்ரைட்டாக கிராணி 1 போடாமல் கிராணி 2 போடுற? கிராணி 1லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க போடணும். இதுக்கடுத்து அது போல். ஏன்னா இதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதோட அதில் வந்து கிளவி மட்டும்தான் இருப்பா. அதனால கஷ்டம். போடு. ஐயோ இப்போ பாருங்கள். போடு எப்படி மாசா எத்தா யாருக்கிட்ட இப்போ சுடுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டுலேயே. சாரி காய்ஸ், சும்மா ட்ரையலில் கை வலிக்கிச்சு. ஐயோ கை வலிக்கிருச்சு காய்ஸ். ஒன்றும் இல்லை, சும்மா தான் ட்ரையல் தான் காய்ஸ் பார்த்தேன். போடு. போட்டேன். இங்கே நிறைய அழுத்து வச்சுருவோம். ஓகே, நோட் பண்ணியாச்சு. சரி போடு. யாருக்கிட்ட? நான்லாம் யாருன்னு நினச்சேன். ஓகே, அப்புறம் நம்ம உள்ளே போய் திறக்கணும். அதுக்கு ஃப்யூஸ் வேணும்ல. ஃப்யூஸ் கீழே தானே போட்டேன். இந்த கீழே எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அந்த கதை திறந்து ஏதாச்சும் இருக்கா ஒரு வாட்டி அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே தான் ஃப்யூஸ் வைக்கணும். கீழே தான் இருக்கும். வாங்க கீழே போய் பார்த்துட்டு வருவோமா? அங்கே பார்க்கலாம். கீழே கிளவி வந்துட்டானா ஒரு வாட்டி பார்த்துப்போம். கண்ணை கீழே போட்டானா கிளவி வருவா. ஒரு 10 அதுக்குள்ளே வரலைன்னா கீழே போய் பார்ப்போம். இல்லை போட்டேன் இன்னும் வரல. அதான் நான் தான் திறந்து வச்சுட்டு வந்தேன். மூடி வச்சுட்டு வந்துருக்கலாம் போல். வரல. போகலாமா? கன் வச்சுட்டே கீழே போய் பார்ப்போம். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே போய் பார்க்கலாம். காலெலாம் அழுத்திட்டு போயிடுச்சு. இங்கே இல்லையா? சூப்பரு. என்ன கண்ணை கீழே போட்டு இதை ஃப்யூஸை கொண்டு போய் மேலே போட்டுருவோம். ஒரு நாள் கூட சாகம் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிளவி வந்து அடிச்சிடுச்சு. மொட்டை என்ன ஒரு வாட்டி கூட அடிக்கலை. ஏன்னா ஒரு கேரக்டர் பீஸு. நான் கிளவி அப்படி இல்லை. ஓகே, ஏண்டா போட் வீலை கொடுத்து வச்சுருக்கீங்களேடா, மனசாட்சி இருக்காடா? போட் வீல் வச்சுட்டு போய் நானடா பண்ணுவேன். ஓகே, ஹெலிகாப்டர் அப்புறம் வந்து காட்டுறேன். எல்லாம் சஸ்பென்ஸ். இந்த கதவை திறந்துருவோம். இதுதான் கிட்டையாக இருக்கும். இங்கே என்ன வீல் இது? என்னமோ ஒரு வீல். நம்ம ஃபஸ்ட்டு கீழே போடுவோம். ஏன்னா கீழே போட்டோன்னா கிராணி வருவாள். வந்தவுடனே கரெக்டாக போகும்போது போன உடனே கீழே இறங்கி ஷார்ட் கன்னு வைத்து ஐயோ வாய் வர குழந்தை எடுத்து போட்டுருவோம். என்னடா இன்னும் வரல? கீழே போட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே. எங்கே நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கண்ணு தான் டொக்கை ஏறிச்சா? வாங்க இந்த வீலையும் தூக்கிட்டு போய் கீழே போட்டு பார்ப்போமா? ஹேண்ட் வீலா? ஓகே, இதையே கீழே போட்டு பார்ப்போம். கிளவி எங்கே இருக்க? சீக்கிரம் வா. என்ன இன்னும் வரலையே. இதான் வந்துட்டா பாருங்க. ஐயோ பார்த்துட்டா. சீப்பா மேலாம் நல்லா ஏற முடியாது. நேரம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஐயோ போய் தோலடி கிளவி. ஏன் கிளவி இப்படி உசுரா வாங்குற?
வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா உனக்கு சொல்லு? ரசம் சாதமோ ஏதோ சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. இது கைடன்சிக் பிஸ்கெட்டை கேட்டு என்ன வர வச்ச? அப்பாடா போயிட்டா. இப்போ கீழே இறங்கி ஐயோ டக்குனு கீழே இறங்கி போட்டுக்கலாம். இங்கே இருக்குது. வைக்கல எங்கே இருக்க? இந்தா வாங்கிக்க. அதான் முடிச்சாச்சு. வாங்க போகலாம். இப்படி போகலாமா இல்லை அப்படி போகலாமா? அப்படியே போய் பார்க்கலாம். இருக்கும் கிளம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். பார்த்து அடுத்த செகண்டே அடிச்சிட்டேன். என்ன காய்ஸ் இது? க்ரோபர் எடுத்துகிட்டு போய் கீழே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டக் டேப் இருக்கான்னு. ஏன்னா டக் டேப் தான் மெயின். ஹெலிகாப்டருக்கு கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு, அது அவன்கிட்ட தான் இருக்கணும். இதை இங்கே போட்டு போயிடுவோம். இந்த 8 கால் பூச்சிக்கிட்ட தான் ஹெலிகாப்டருக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன்கிட்ட தான் நான் கீ தான் அவன்கிட்ட எப்போவுமே இருக்கணும். பேட்லாக் கீ இருக்கணும், இல்லைனா டக் டேப் இருக்கணும். பேட்லாக் கீ இருக்கணும், ஹெலிகாப்டர் கீ இருக்கணும் அவன்கிட்ட. ரெண்டில் எது இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 பால்லாம் கிடச்சிருக்கு. இதில் அப்போ ஃபஸ்ட்டு கீழே போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. என்ன கிடைக்கும்? டக் டேப் கொடுக்குறா. டே ப்ளீஸ்ரா. ஏண்டா நானோட டோர் எஸ்கேப்பாடா பண்ணுறேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன? இல்லை புரியல. சரி வாங்க அந்த 8 கால் பூச்சிக்கிட்டேயாச்சும் போய் பார்ப்போமா. அவன்கிட்ட போகிறதுக்கு வெஞ்சு வேணால். வெஞ்சு எங்கே போட்டேன்? மேலே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே போட்டிருக்கேன். வெஞ்சு மேலே தான் போட்டேன். ஆமாம் ஹெலிகாப்டருக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. கேஸ் சிலிண்டர் கிடச்சிருச்சு. பேட்லாக்கிங் தவிர மிச்சம் எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே தான் போய் ஓப்பன் பண்ணேன். இங்கே தான் வச்சுருக்கானுங்களா? எதுவும் இல்லை. ஒரு வாட்டி இங்கே தான் ஷார்ட்கன் கீயே வச்சுருந்தானுங்க. இங்கே எதுவும் இல்லை. அங்கே மேலேயே போய் பார்க்கலாம். இப்போ வேறு வழி இல்லை. அந்த விரிஞ்சு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலேயே போய் பார்க்கலாம். டாலை தான் வச்ச மாதிரி ஞாபகம். தான் பெட்டு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். அடுத்து லெக் பீஸு கிச்சனில் இருக்கா? இந்த லெக் பீஸ் இது வரைக்கும் வச்சதே இல்லை. வேறு வழி இல்லை. ஐயோ சுற்றிட்டு போகிறேன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. அதுக்குள்ளே 2 கிழவியும் வந்துட்டா. இங்கே ஒன்றும் இல்லையா? இந்த கிழவி பார்த்தா தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வயசான காலத்தில் ஐடன்சிக் பிஸ்கெட்டை கேட்டு இல்லைறானுங்க. பண்ணுறேன் நான்சென்ஸ். ஃபஸ்ட்டு இதை போய் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே போட்டுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. ஓகே இதான் தண்ணி போயிடுச்சு பாருங்கள் காய்ஸ். கிச்சனில் தான் வச்ச மாதிரி ஞாபகம். கிச்சன்லேயே போய் பார்க்கலாம் அந்த லெக் பீஸ் இருக்கான்னு. ஒன்றே வந்துட்டுருக்காங்க காய்ஸ். 4 ஷேட் லெஃப்ட் சைடு எந்த இடத்துல தான் இருக்க மாதிரி ஞாபகம். எங்கே இருக்குது பாருங்க. இதை எடுத்துகிட்டு போய் வச்சிருவோம். என்னடா மூஞ்சி இது? இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் மூஞ்சி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. போனோடனே வந்துடுவான். டக்குன்னு போய் வச்சிடணும். தெரில. போ வாரத்துக்குள்ளே வைக்கணும்டா. அப்பாட வச்சுட்டேன். இதான் போகிறான் பாருங்க 8 கால் பூச்சி. போ என்ன கீ இருக்குது? போட ஹெலிகாப்டர் கீ வச்சு வேற லெவல். எப்படி சொன்னேன்னா ஹெலிகாப்டர் கீ தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஹெலிகாப்டர் கீயை தூக்கிட்டு போய் என்ன பண்ணலான்னா மேலே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கீழே தான் எனக்கு தெரிஞ்சுன்னு பார்க்கல. போடு. என்ன அடி? கரெக்டாக வர்ற இடத்துல நின்றுருந்தா நான் என்ன வாய்ஸ் பண்ணுவேன். இந்த வழியெல்லாம் கிராணி வந்ததாக நான் பார்த்ததே இல்லை. கரெக்டாக இந்த வழியில் வர பாருங்க ஐஸ். நான் இந்த வழியில் தான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு விட்டா தாங்க லவ் பண்ணுறேன் நான்சென்ஸ். ஓகே இது 3வது நாள். இல்லை 4வது நாள். இப்போ இருக்கிறதே 3 நாள் செத்துறேன். 3 வாட்டியா? 2 வாட்டி செத்தேன். ஃபஸ்ட்டு நாள் செத்தேன், 2வது நாள் செத்தேன். அப்படின்னா அது 3வது நாள் தான். அதை 3வது நாளாக தான் இருக்கணும். வாய் வேற கூடாது. இதே கீழே போட்டுருவோம். அப்போ தான் கிளவி வருவா. ஏன்னா 2 பேரும் வரமாட்டாங்க. கிழவன் எங்கே இருக்கீங்க? 2 பேரும் ஜோடியாக வாங்க பார்க்கலாம். இல்லை கிழவன் வந்துட்டான். இன்னும் கிளவி தான் வரல. கிழவி நேரம் போயிருப்பாங்க. கிளவி எங்கேன்னு பார்க்கலாம். இல்லை போகிறாம பாருங்க கிழவை. கிளவியும் வந்துட்டா. சீக்கிரப்பா கிளவி போ. இன்னும் போயிட்டாளா? சூப்பர் போயிட்டா. நம்ம கரெக்டாக மேலே போயிடுவோம். ஷார்ட்கன் எடுத்துகிட்டு போய் லோட் பண்ணி சும்மா டப்புன்னு சொல்லலாம். ஷார்ட்கன் எங்கே போட்டேன்? ஐயோ ஷார்ட்கன் எங்கே போட்டேன் ஞாபகம் இல்லையே. 2 பேர் சுடுறத தவிர வேறு வழி இல்லை. ஷார்ட்கன் வேறு எங்கே போட்டேன்னு தெரில. ஹெலிகாப்டருக்கு தூக்கிட்டு போய் இங்கே போட்டுருவோம். டோர் முன்னாடியே போட்டு ஷார்ட்கன் எங்கே போட்டேன்னு வேறு ஞாபகம் இல்லை. இங்கே தானே கிளம்புன சுட்டு போட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. மேலே போய் போட்டுருவோமா? ஹெலிகாப்டர்கிட்டே போட்டுருவோம். ஓகே
பேசாமல் கேசோலினை கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுவோமா, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எதுக்குடா லக் டேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாஜிக்கே இல்லாத மாதிரி ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேசோலின் கேனும் கிடச்சிருச்சு, சூப்பர். மேலே போய் ஊற்றிட்டு வருவோம். இன்றைக்கி ஹெலிகாப்டரில் தராமல் தப்பிக்க போகிறேன். ஹெலிகாப்டர் மேனுவலும் கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு புடி. ஓகே, ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். சைடில் இல்லை, ரைட் சைடில் தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணுறோன்னு. இந்த குட்டி டப்பாவில் ஹெலிகாப்டர் டேங்க் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரில. அதாவது இந்த குட்டி டப்பாவில் ஹெலிகாப்டரில் ஓரளவுக்கு பெட்ரோல் இருக்குமான்னு தெரில. பெட்ரோலா டீசலா? கேசோலினா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. கிளவி இன்னும் வரல. கீழே போவோமா? இங்கே போனால் கரெக்டாக இருக்கும். அங்கே போகலாம். ஓடு. இங்கே ஒரு வாட்டி கால் உடஞ்சிட்டே இருந்தால் செத்துருவோமா என்ன? எனக்கு தெரியலையே. இங்கே இல்லை, டக்குன்னு போய் எடுத்து போட்டுருவோமா? இங்கே இல்லை. புல்லட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, மணி அடிச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வருவான். கீழே ஒரு இடத்துல புல்லட்டை பார்த்தேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். புல்லட் எங்கே பார்த்தேன்னா, இங்கே ஒரு கதவு இருக்கும் பாருங்கள். இந்த கதவில் தான் பார்த்தேன். இங்கே தான் 2 புல்லட் இருக்குது பாருங்கள். ஓடி கிளவியணுமே நிறையா வாட்டி சாவடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போய் மறைச்சிப்பா. கரெக்டாக வந்தோடனே போட்டு தள்ளிடலாம். இங்கே மறைஞ்சா சுட்டுட்டானா, அந்த அடிச்சிட்டானா. இங்கே மறைஞ்சிப்பேன். இங்கே தான் பெருசாக இருக்குது. வந்துட்டா பாருங்க கிளவன். போட்டு போ. இன்னும் வரலையே. இங்கே 2 பேரும். இதான் இந்த பக்கம் வராளா நீ? போடு. 2 பேர் செத்துறாங்க. இன்னும் எங்கே பார்க்கலன்னு தெரியலையே. போட்டுக்கிட்ட பார்க்கலான்னு நினைக்கிறேன். போட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? பார்த்தேன், ஃபஸ்ட் டைமே பார்த்தேன். இங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கே 2 புல்லட் இருக்குது. லோட் பண்ணிட்டே போட்டு போயிடுவோமா? ஓகே, எங்கன்னே தெரியலையே. எங்கடா போட்டடே? பேசாமல் போட் எஸ்கேப்பு பண்ணிடலாமா? இல்லை, கொடுத்த வாக்க மீற மாட்டான் அந்த ஸ்ரீசாந்த். எங்கடா? இங்கே வச்சுருக்கானுங்க பாருங்க காய்ஸ். இந்த இடத்துலலாம் பார்க்கவே இல்லை. எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்கள். கண்ட்ரை நான்சென்ஸ். அவ்வளோதான் பாட்டி, எஸ்கேப் ஆக போகிறேன். அடுத்த நாள் வந்து சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், ஸ்ரீசாந்த் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான். யாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது நான் தான். என் பேர் தான் ஸ்ரீசாந்த். எல்லாமே கிடச்சிருச்சு. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டருக்கு மேலே தான் இருக்குது. கேசோலினும் ஊற்றியாச்சு. டக் டேப்பு. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கதையும் மூடிப்போம். அப்புறமேல திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்து உள்ளே வந்துட்டானா வர முடியாதே. இருந்தாலும் ஒரு வாட்டி மூட்டிட்டு போயிடுவோம். என்ன மூஞ்சிடாது, இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. ஓகே, இதையும் மூடிப்போம். அவ்வளோதான். இது இங்கே கதவு இல்லையா? ஓகே, இதாங்க இலாஜிக்கல். யாராவது செலோ டேப்பை ஒட்டி ரக்கையை சரி பண்ணதை பார்த்துருக்கீங்க? ஹெலிகாப்டருக்கே கிடச்சிருச்சு. ஓகே, உள்ளே போவோம். F2 ஷாட். இந்த மியூசிக்காகவே பண்ணலாங்க. செம்ம மியூசிக் இது. நாடா, ஐயோ மானுவெல்லாம் படிச்சுட்டேனே, என்ன போக மாட்டேங்குது. ஐயோ, என்னாச்சு? ஃபியூல் கம்மியாக இருக்கோ? பறக்குது. சூப்பர். இந்த மியூசிக்லாம் செம்மையாக இருக்கும் வாய்ஸ். இதாக இருக்கானுங்க பாருங்க. 2 பேரும் அடித்து தூக்கிட்டு போவோமா? கிளவா, உன்னை அடித்து தூக்க போகிறேன்டா. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழைச்சிக்கோங்க. உதவி நோட்டிஃபிகேஷன் கதை தானே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பை பாய், டாட்டா, டேக் கேர்.